ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே அதை செம்மையாக யூஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நடிகரையோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நடிகையோ அப்படியே வந்துட்டு டிட்டோவாக காப்பி அடித்து அவங்கள மாதிரியே வீடியோ போடுறது, அவங்கள மாதிரியே மேக்கப் மாற்றுறது, அவங்கள மாதிரியே வந்துட்டு அப்படியே மாறிடுறது. அப்படி தான் வந்துட்டு இந்த ஆண்டனி படத்தில் சில்க் ஸ்மித்தாவாக வந்துட்டு ஒரு மாறி இருந்தாங்க. நார்மலாக பார்த்தா அவங்களுக்கு அப்படி தெரியாது, பட் மேக்கப்போட டிக்டாக் வீடியோலாம் பார்த்தா அப்படியே இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த பட வாய்ப்பே கிடைச்சிது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. இல்லைனா அந்த ஹீரோவுக்கோ டூப் போடுறாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது சீன் வந்துட்டு படத்தில் வச்சுட்றாங்க. இப்படி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சஜினி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே டிட்டோவா நயன்தாரா மாதிரியே இருக்காங்க. ஆனால் அது க்ளோஸ்அப்பில் மட்டும்தான். இவங்க க்ளோஸ்அப்பில் சில வீடியோக்கள் நிறைய வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களோட ஐடி தரேன். ஒன்றுமே இல்லை, சஜினி கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடுது இன்ஸ்டா பக்கத்தில். ஸோ அவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ்அப் வீடியோஸ் எல்லாமே அப்படியே டிட்டோ ஒரு நிமிஷம் நயன்தாரா மாதிரியே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இதை பார்த்த பல பேர் ஐயோ நயன்தாராவா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துருவாங்க. பட் கன்ஃபார்மாக அவங்க நயன்தாரா கிடையாது. மேபி அவங்களுடைய இந்த திறமைக்காகவே அவங்களுக்கு இதுக்கப்புறமா நயன்தாராவுக்கு டூப் போகிற சான்ஸ் நிறைய கிடைக்கலாம். இல்லைனா லோ பட்ஜெட் நயன்தாரா அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒடவர் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. கன்ஃபார்மாக இவங்க கொஞ்சம் சீக்கிர நாள்லேயே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மேலும் இது போன்ற விஷயங்களை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.